சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தூரம் சார். ஓகே சார். சரி தேங்க்யூ சார். ஏன் சார் எங்க சார் போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போற இடத்த சொல்லுங்க, இறக்கி விடுறேன். நான் அந்த ரைட்ல திரும்ப இறங்கிக்கிறேன். எது ரைட்டா? அந்த பக்கம் போக முடியாதுப்பா, ஒன் வே. ஒன்வேன்னா போலீஸ் பிடிக்கணும் பயப்படுறீங்களா? என்ன சார் நான் பார்க்காத போலீஸா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கான காளிதாஸ் அவன் என் ஃப்ரெண்டு சார். அவனும் நானும் ஒன்னா தண்ணி வச்சிருக்கோம், ஒன்னா சீட்டு விளாண்டுருக்கோம், ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு டீப் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் பணம் கட்டுவேன், எனக்கு அவன் பணம் கட்டுவேன். 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்குவேன் சார். நம்ம காசு தான் நிறைய புடிங்கி தின்றுருக்கான். சும்மா போங்க சார், எவன் பிடிக்காம பார்ப்போம். தைரியமா போங்க. என்ன சார் இங்க நிப்பாட்டிட்டீங்க? இறங்க. இறங்கவா? இங்க எதுக்கு சார் இறங்க சொல்றீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்ன? அந்த பையன் பேரு காளிதாஸ் சார். நீ அவனை எப்படி கூப்பிடுவ? டே காளி கூப்பிடுங்க சார். அப்பா ஏன் சார் அடிக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் காளிதாஸை நான் தான்டா. எது நீங்களா? எப்படி எப்படி நீ நானும் ஒன்னா சீட்டாடுவோமா? இல்ல சார் சும்மா ஜாலியா சொன்னேன் சார். எதுடா ஜாலி? நீ நானும் ஒன்னா தண்ணி அடிச்சிருக்கமா? என்னடா சொன்ன? நீ நானும் பல நேரத்துக்கு போயிருக்குமா? எப்படி அது? உனக்கு எனக்கு பல டீலிங்ஸ் இருக்கு. சொல்லுவேன். யார் யாங்க? என் வண்டி எடுத்துட்டு நேர ஸ்டேஷனுக்கு வாங்க. ஆட்டோ வாங்க. வாயா சீக்கிரம். ஆமா அவனை ஸ்டேஷன்ல வச்சு உன்னை இன்டர்வியூ பண்றேன். ஏறா. ஐயோ விளையாட்டா பேசுறேன் சார். என்ன சார் இது சார்? இதுக்கு போய் காட்டா. ஐயோ நம்ம ஐயா. இந்த பக்கம் வந்தா பிச்சு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறத வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. என்னடா என்ன நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க? ஐயோ வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு? இதை உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்ம அடி பாயா பாத்தியா? சைலன்ஸா பேசுறதுக்கே சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறேன்? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ மண்ட பத்திரம் தான் சொன்னேன். ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு. யாரியாவ? எவனோ வெட்டி பயலா இருக்குமே. வெட்டி பயலா? அப்படித்தான் தெரியுது.
ம். அடியே இது காவாலிப்பே ஊரு. காவாலிப்பே ஊர்ல காவாலித்தனமா வேட்டி கட்டினாதான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும். தெரியுதா? வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். அசிங்கமா இருக்கா? ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும். என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. நர்ரா முதல்ல அங்க வந்து பேசு. பாடி பாவா ஆறா இருந்தா தானே. வா வா நர்ரா வேகமா. ஐயோ ஐயாவா சொல்லவே இல்ல. கும்பிடுற ஏட்டையா? நான் உனக்கு ஏட்டையாவா? ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன பூரா ஏட்டையா கூப்பிடுவான். உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரிகள பார்த்ததுல சாமி. ஆமா, வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? முதல்ல இப்படிதாங்க. ஏய், வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த? இப்படியா கட்டியிருந்தேன்? முதல்ல எப்படி கட்டியிருந்த? ஒருவேளை எப்படி இருக்குமோ? ஏய், முதல்ல எப்படி கட்டுற? எப்படி கட்டியதையா? எப்படி அப்படி? எப்படி கட்டியது? அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். சரி, இப்ப எங்க போற? படவடி படத்துக்கு போறியா? எம்ஜிஆர் படத்துக்கு. சினிமாக்கு போகும்போது இந்த கட்டுன, திரும்பி வரும்போது எப்படி வருவ? ஏமா உனக்கு அறிவு இல்ல? நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் அப்பவே சொன்னேங்க, அவர்தான் கேக்கல. ஏய், அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு. யோ கான்ஸ்டபிள், அந்த வேட்டியை அப்படியே உருவு. சரிங்க ஐயா. ஏய் கொண்டறேன். ஐயா ஐயா இருங்க மடிப்பு கலையாம எடுத்துறியா? இருங்க கசிங்கிருமியா. ஐயா ஐயா. இந்தாங்க ஐயா. ஏய், இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது? ஐயோ, கட்டுறா. எது இதுயா? என் வண்டி தொடக்க வச்சு என்னங்க கட்டுறாங்கறல்ல. இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே, என்னப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணுமே சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். அழுகுன கைதான்டா. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய் இருடா. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. ஊட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாருடா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாருடா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவாடா. அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி?
சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவார். குருவியை கூட சுட்ட கிடையாது, அப்ராணி சப்ராணியை பார்த்த உடனே நீட்டுறது. என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்தை பாக்க, அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை போட்டோ தான் கொண்டு வர சொன்னேன், மாப்பிள்ளையே அழைச்சிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை போட்டோ ஒரு தரம், மாப்பிள்ளை ஒரு தரம், டைம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? இது கம்ப்யூட்டர் காலம். வந்தமா பொண்ணை பார்த்தமா பிடிச்சு போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிடணும். வயசு பொண்ணை எவ்வளவு நாள் வீட்டுல வச்சுட்டு இருப்பேள். அதனாலதான் மாப்பிளோட அப்பா அம்மா தட்டு தாம்பாளம் சகலத்தோட வந்துட்டோம், பேசி முடிச்சிருங்க. வகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். படிச்ச புள்ள, கவர்மெண்ட் உத்தியோகம், கை நிறைய சம்பாதிக்குது. அப்பா அம்பிக்கு என்ன கோத்திரம்னு நான் சொல்றேன், தம்பி கௌசிக கோத்திரம். நாங்க பாரத்வாச கோத்திரம், செம பொருத்தம். தம்பி அப்புறம் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறாமே கவர்மெண்ட்ல. பாம்பன் பாலத்தை கட்டினது உங்க குருநாதராமே சொல்லி. ஐயோ ஐயோ, செத்த ஒருவா காபி சாப்பிடுறீங்களா? காபி கீபில ஒண்ணு வேணாம், ஒன்ன வர சொல்லுங்க, எங்க அண்ணன் பாக்கணும். அந்த புள்ளாண்ட யாரு கரடு முரடா பேசிட்டு இருக்கானே? இது என்னுடைய ரிலேஷன். அப்ப அப்படித்தான் இருப்பான். கோயிலா பொண்ணு அழைச்சிட்டு வா. வாங்க சீக்கிரம் வாங்க. வாமா அம்மாடி, அதான் இருக்கா நம்பி, அவதான் யார் பொண்ணுங்க? ஏதோ பாருங்க, அவதான் பொண்ணு. இதா பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது என்னோட சம்சாரம். என்ன அப்படி பாக்குறேன்? பொண்ணு நடு நடுன்னு குச்சியா இருக்காள். என்ன மேரேஜ்க்கு முன்னாடி உடம்பு குண்டாயிரப்படாதுன்னு டயட் கண்ட்ரோல்ல இருக்கா. மேரேஜ்க்கு அப்புறம் பாருங்கோ பின்னு எடுத்துருவோம். அப்படி சாப்பிடுவான்னு சொல்ல வந்தேன். எல்லாம் புடிச்சு போச்சுன்னா காலாகாலத்துல தட்டை மாத்திர வேண்டியதுதானே. என்ன பேசாம இருக்க? தட்டை மாத்திர பத்தி எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. அதுக்கு முன்னாடி பொண்ணோட தாய் மாமன ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. தாய் மாமனை கேட்கலன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்? கூப்பிடுங்க பாத்துறோம். இந்த பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நம்ம உறவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு 10 பைசா செலவு இல்லாம கல்யாண செலவை எல்லாம் பொண்ணு வீட்டுல தள்ளிட்டேன். நன்றி மறந்துடாத. உனக்கு வர்ற மொய் பணத்தை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு. மொய் பணமா? எனக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது. சொந்தக்காரனே கிடையாதா? மாப்பிள்ளை தாய் மாமன் வந்திருக்கார், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா ஐயா, ஆசீர்வாதம் வருங்க சாமி. அம்பி பெரிய இன்ஜினியர். நீதான் தாய் மாமனா? ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. ஆஹா, மாப்பிள்ள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுட்டு இருக்கு. யூரின் மட்டும் இல்ல, மோஷனே போயிருப்பான். மோசம் போயிட்டேன். ஏண்டா கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் செல்ல களி சாப்பிட்டது ஞாபகம் இல்ல? என்ன தைரியம் தான் என் வீட்லயே வந்து பொண்ணு கேப்ப? இந்த கிணத்துல உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க தான் இங்க கலாட்டா பண்ணுவாங்க. ஐயோ இல்ல, ஐயோ எஸ்கேப் ஆறா பாருங்க, சீக்கிரம் போங்க. மேடம், அந்த உள்ள போய் ஒளிச்சானே கருப்பேன், அவன் கண்ணை நோண்டி எடுத்துட்டு. ஆமா, அவன் தான் என்ன கொலை பண்ண வந்தது. அப்படியா? போங்க கான்ஸ்டபிள். ஐயோ முண்டகனை எட்டி பார்க்கற பாருங்க, டாடிக்கோ. வாடா மேல. மேடம் மேடம் மேடம், தயவு செய்து பேச்சுக்கங்க. இவங்க வேணுக்குன்னு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பேச்சு நம்பாதீங்க. ஏயா வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? இந்த ஆளை கொலை பண்ணி வச்சு நீங்க 3 பேர் அங்க வரல? என்ன எங்க ஆட்டுக்காரன் வீட்டோட வச்சு கொண்டுட்டு வரல நீங்க? மேடம், இவங்க எங்க குடும்ப விஷயம் தலையிடுறாங்கன்றதுக்காக இவங்க நாங்க திட்டினது உண்மை. ஆனா கொலை பண்ற அளவுக்கு போல மேடம். மேடம், நாங்க பக்கா ஃபேமிலி மேன். எனக்கு 4 குழந்தை இருக்கு, இவனுக்கு 2 குழந்தை இருக்கு. மேடம், எங்க ஒய்ஃப்களும் உங்க மாதிரி எம்ப்ளாயி தான். பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணா போன் பண்ணி விசாரிச்சு பாத்துக்காங்களே. அடப்போ, உங்க பொண்டாட்டிங்களை வேலைக்கு போகப்படாதுன்னு தடுத்தவங்களே நீங்க தான். இப்ப வேலைக்கு போன உடனே அதே பெருமையா சொல்லிக்கிறேடா? நோக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? யாய் மாமி, மறுபடியும் நீ எங்க ரூட்லயே கிராஸ் பண்ற. ஜாம் ஆயிருவேன். ஏன் முன்னாடியே ரவுடி சனம் பண்றியா? நடரா ஸ்டேஷனுக்கு. நில்லுமா, நீ கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்.
நான் ஒரு ஆம்பளை சிங்கம், என்ன பிடிக்க ஒரு ஆம்பளை போலீஸ் அவரை போய் கூட்டி வா. இந்த பாருமா, என் ஃப்ரெண்ட் மேல இன்னொரு வாட்டி கைய வச்ச சிஎம் வரைக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். கைய வைக்க மாட்டேன்டா. இந்த பாருங்க மேடம், எவிடன்ஸ் இல்லாம எல்லாரும் மேல கை வைக்கிறீங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தோ ஞாபகத்துல வச்சுங்க சொல்லிட்டேன். என்னடா மிரட்டுற? என்ன தகராறுங்க? சார், உங்க வைஃப் இவங்க கலாட்டா பண்றாங்கன்னு எனக்கு போன் பண்ணாங்க. விசாரிக்கலான்னு வந்தா என்கிட்டயே ரவுடித்தனம் பண்றாங்க. மேடம் 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 ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடிங்க இல்ல. வேலையில்லாத விரக்தியில ஏதோ ஆத்திரப்பட்டு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பேசி தீர்த்துக்கிறேன், நீங்க போங்க. இத பாருங்கண்ணா, விஷயம் தெரியாம இந்த மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஐயோ இல்லன்னா நீங்க வரதுக்கு முன்ன என்ன நினைக்காதீங்க தெரியுமா? நீ உள்ள போ. இந்த பாருங்க நன்னா இல்ல. உள்ள போங்க மாமி. போமா மனுஷன். நீங்க A3 போலீஸ் ஸ்டேஷன் தானே? இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். ஓகே. ஏய் டால்ரா. ரொம்ப தேங்க்ஸ். வண்டியை நீ வச்சு ஒரு தடவை கொடுங்க. சொல்லுங்க. அடிக்கவே அதுக்குள்ள அலற. எத்தனை நாள் அந்த தொழில் செய்றீங்க? என்னைக்கு இப்படி எல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு தான் சார் முதல்ல ஆரம்பிச்சோம். அடிபட்ட இடத்துல எத்தனை நாள் அந்த கஞ்சா கடத்துறீங்க? சார் ஒண்ணும் பண்ணாத சொல்லிடுறேன் சார். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஒரு பெங்களூர்காரன் கடன் கேட்க போயிருந்தேன் சார். அவங்க சார் பொட்டி கொடுத்து எங்களை ஏமாத்திட்டான் சார். யாரும் அந்த பெங்களூர்காரன்? அது வந்து யாரவன்? சொல்லு. சார் நான் சொல்றேன் சார், எங்களுக்கு பெங்களூர் எங்க இருக்குன்னே தெரியாது சார். இவன் தான் சார் பெங்களூர்காரர்களுக்கு போய் சொல்றா சார். போலீஸ்காரண்டே போய் சொல்றியா? போலீஸ்காரண்டே போய் சொல்றியா? நீங்க அடிச்சோட செத்தே போயிருவேன் சார். சார் எனக்கு இவனே யாருன்னு தெரியாது சார். மாத்தி நீங்க 3 பேரும் யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியும். நீங்க 3 பேருமே கூட்டுதான். அந்த கஞ்சா கூட்டத்துக்கு தலைமை யாரு, அந்த பெங்களூர் பார்ட்டி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல 3 பேரையும் லாக்அப்லயே சாவடிச்சிருவேன். ஜாக்கிரதை. நாளைக்கு நமக்கு சங்குதான். நான் அப்பவே சொன்னேன், பொண்டாட்டிகிட்ட எல்லாம் கௌரவம் பார்க்க வேண்டாம், கௌரவம் பார்க்க வேண்டாம். கேட்டீங்களடா நீங்க 2 பேரும். நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா நம்ம பொண்டாட்டிகிட்ட சொல்லி முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா. சும்மா இருக்க மாட்டேன். இங்க வந்து புறம்பிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பாக்குறாமா? நீ சும்மா இவ சொன்ன மாதிரி நம்ம பொண்டாட்டி கிட்ட கௌரவம் பார்த்தது ரொம்ப மனத்தரமான விஷயம்டா. கொஞ்சம் விட்டு கொடுத்தா என் குழந்தைய நான் காப்பாத்தி இருந்துப்பல்ல. பெத்த அப்பனா இருந்து குழந்தைய காப்பாத்த என்னடா சின்ன ஆபரேஷனுக்கு அவ என்ன பண்றதோ என் குழந்தை என்ன தைரியம் வர்றா. நம்ம பொண்டாட்டிகளுக்கு தான் நம்ம நிலைமை தெரியுமில்ல. அதான் தங்கச்சி கையில பணம் வச்சிருந்துச்சுல, அதை வச்சு நேரம் ஆபரேஷன் முடிச்சு போயிருப்பாங்களா வீட்டுக்கு. டேய் மச்சான், எப்ப பொண்டாட்டியிட்ட கௌரவம் பாக்குறது தப்புன்றத நம்ம 3 பேரும் உணர்ந்துட்டோமோ அதுக்கப்புறம் எதுக்காக உள்ள உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். வாடா இப்பயே போலீஸ் ஏட்ட போய் நம்ம பொண்டாட்டிகளை வரவழைச்சு ஜாமீன் எடுக்க சொல்லுவோம் ராஜா. நீ ஆம்பளை பேச ஆம்பளையாடா. ஏமச்சான், உன் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா? மச்சான், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 பணக்காரங்கள இவனும் ஒரு ஆளு. அப்பிப்பிடியா? என்ன அப்பிப்பிடியா? இப்ப அவன் ரேஞ்ச் எல்லாம் நீ பாக்கத்தான போற. வாங்க. ஹாய் கபாலி, how are you? என்னடா உன்னை இத்தனை நாளா பார்க்கவே முடியல. கமா வாடா. எங்கடா கருப்பியா? ஃபேமிலி பிரச்சனை ஃபேமிலி முடிக்க வேண்டியிருக்கு. வீட்டை விட்டு எங்க வர முடியுது? ஆமா, நீ எப்படி இருக்க கருப்பியா? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கடா. கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டியா? திங்கரிங்லாம் பாக்கணும் போல இருக்கு. அட ஏன்டா அவுட்டர்ல கிளப்புற? உன்னை பாக்குறகாண்டியே வாடகை கார் எடுத்து வந்திருக்கோம்பா. வாடகை கார்? உனக்கு அறிவு இருக்காடா மடையா? ஏப்பா? ஏண்டா நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் சொல்லல. நான் எவ்வளவோ சொன்னேன் சார். இவன் தான் சார் கேட்க மாட்டேன்டா சார். டேய், யார் அந்த லூசு? பாத்தியா கருப்பியா? பேச்சோட பேச்ச அவங்கள உன்கிட்ட சொல்ல மறந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுடா. இவன் பேர் ராமநாதன், இவன் பேர் ரவிசங்கர். அப்புறம் கருப்பியா, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிக்காக தான். இதெல்லாம் வெளியில நின்னு நான் பேசணும். பங்களா உள்ள தண்ணி அடிச்சிட்டு பேசலாம் வாடா. குட் மார்னிங் லேடி. ஆஹா, என்ன மாதிரி இருக்குதுங்க. ஐயோ ஏன்டா டேய், பாத்தியா நம்ம கபாலி என்னமோ டுபாக்கூர் பார்ட்டி நினைச்சேன்டா. ஆனா என்ன ரேஞ்சில புடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நாய் பார்ட்டியை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் போயிடணும். ஏ கபாலி,
நீ எதுக்கு ஒரி பண்ணிக்காதடா. இப்ப என் பிசினஸ்க்கு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது. அதனால நீங்க 3 பேரும் என் பிசினஸ்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடுங்க. மெட்ராஸ் பிரான்ச் நீங்க கவனிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கருப்பியா. என்னடா நமக்குள்ள வெண்டைக்கா தேங்க்ஸ். டேய் உங்க 3 பேருக்கும் மாச சம்பளமா 1 லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்துறேன். 1 லட்சமா? சார் விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா? பிரதர் 1 லட்சங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. இந்த டாக்குக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 5000 rupees. நீங்களா சாப்பிடுங்க. டேய் இந்த லண்டனுக்கு டிக்கெட் போட சொன்ன போட்டியா? இல்லைங்க சார். கபாலிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போடு. ஓகே சார். கபாலி ஒரு வாரம் லண்டன்ல என்னோட ரொம்ப தேங்க்ஸ்டா. சார் எங்களுக்கு டிக்கெட் போடுங்க சார். பிளேன்ல ஒரு வாரமா உட்கார்ந்து வரேன் சார். ஃப்ரெண்ட்ஸ்க்குடா. 4 டிக்கெட் போட்டுருப்பா. சரிங்க சார். என்னடா அதெல்லாம்? நீ மனுஷன் இல்லடா, தெய்வம்டா. என்னைய போய் தெய்வம். என்னைக்கு என் ஃப்ரெண்ட் நம்மள பூரா பார்ட்னர் ஆக்கிட்டானோ அன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுங்கறத மட்டும் திங்க் பண்ணுங்கடா. தேங்க்யூ மச்சான். அடி அடி அடி. மச்சான் நாம அவரோட பார்ட்னர் ஆகி வசதி வாய்ப்பு எல்லாம் வந்த பிறகு இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதுல இப்படி ஒரு நீச்சல் குளத்தை கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீச்சல் அடிக்கணும் மச்சான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டாந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க வச்சோம்னா இதுக்கு இருக்க மரியாதையா போயிடும். அதுக்கெல்லாம் வேற பார்ட்டி இருக்கா, அதுகளோட வந்து குளிச்சாதான் இதுக்கு மரியாதையே மரியாதை. கரெக்ட் மச்சான். இங்கே 2 ஐட்டம். பாத்தியா பாத்தியா சைலண்ட் நிப்பாட்டினால. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்டா சொன்ன. பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி பொண்டாட்டி பிள்ளையோட குளிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏதோ குட்டிலேயே குளத்துல கொண்டு போய் தள்ளு. அது பாட்டுக்கு எருவு மாட்டோட எருவு மாடா குளிச்சுட்டு போறாங்க. அவளுக்கு ரேஞ்சுக்கு அவ்வளவுதான். இனிமேல் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும்ப்பா. மச்சான் போலீஸ்ல எதுக்குடா வராங்க? அதான் சொன்னால ஏதாச்சும் காசு கிட்டு புடிட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. ஏது நாம பணக்காரனாலும் இதே ப்ராப்ளம் தான் போல. அவன் பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளிச்சுதானே என்ன போலீஸ் ஒருத்தர் போது தெரியலையே. தப்பு பண்ண மரியாதை சொல்லு. என்னோட கஞ்சா ಅಲ್ಲಿ 3 நின்றுதான் சார். என் பிசினஸ் பார்ட்னருக்கு டிரைவர் சினிமா போயிட்டா. தெரியாதுங்க போயா. வருவீங்களா நீ? வா ஓடிடா. வரா. ஏய் நிற்கடா. ஏய் சுட்டு வந்துரு. ஏன்டா அப்ப சட்டையை கழட்டுற? பேண்ட் ஏன்டா கழட்டுற? சட்டை எதுக்கு கழட்டுற நீ? இந்த மாதிரிடா ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அம்மனை கட்டி அணிக்கிறது நல்லா இல்லடா. என்ன அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி ஆள்கிட்ட எப்படியா சேர்ந்து இருக்க முடியும்? பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல ஒரு பொம்பளை துணிய புடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாதாவா? மூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி உனக்கு இங்கே சமாதி கட்டுறேன் பாரு. மேடம் சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்ட படிங்க. என்னது லேடி பாடி போபியா வியாதியா? அப்படின்னா? ஆமா ஆமா. பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உதன்னு உதைச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது சரி, என்ன பார்த்ததுக்கு உசு உசுங்கிறான்? ஐயோ இது அந்த உசு உசு இல்லம்மா, உங்க சட்டையோட மேல் பட்டன் கயண்டு இருக்குது. ஆமா இப்ப எதுக்கே உசு உசுங்கிறான்? ஐயா இதுவும் அந்த உசு உசு இல்லம்மா, நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு. சரி சரி கூட்டிட்டு போங்க. வாடா வாடா. அதே கால்
ஓடாதடா ஓடாதடா ஓடாத நில்லு நில்லு. ஓடாத டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன் நீ நினைக்கிறீங்களே இல்லையா? டேய், நில்லு நில்லுடா. கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான் அமுக்கு. ஏ அமுக்கா நீங்க வாங்க ஏய். ஆத்தடி ஆத்த வணக்கம் சார். அடி சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா உள்ள வா முட்டி முடி சாத்துறேன் ஏய் வாங்கயா ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன் Yes, ஏய் sir. அறிவு இருக்கையா உன்னதான் கேக்குறாரு சரி ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கழட்டி வீட்டுக்கு அனுப்புறேன் ஏறிங்க சார் ஓடிட்டான் சார். காச்சேன் புடி ஏய், நில்றா. சார் ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடை போறேன் சார் உனக்கு ஏத்த சார், போறேன் நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே கூப்பிடுறேன் சார். கூப்பிடுறானே? இருங்க சார், ஏன் கோபப்படுறீங்க? என்ன இனிமையான விசில் யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. கோவிங் என்ன இங்கிலீஷா எத்தனை எழுத்து தெரியுமாடா நானு சார். கிண்டலா ஏறா 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 நாய சார் சார் இருங்க சார். கொஞ்சம் உள்ள போயிரு சார். முன்னாடி போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச சார் சார். ஐயோ பண்ணிடுறியா யோ ஏய்யா வண்டி என்ன வரிங்க? என்னடா மூஞ்சி விட்டு சார் சார் யாரை கூப்பிட்ட? உங்களை தான் சார் ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா டேய் அது இல்லண்ணே, ஆ உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அண்ணே, அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அட ஏடா உயிரை வாங்குற, ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா, நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்தீங்க? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டை ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தவன். நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் போவேன். போடா. அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கிற லேசா, பட்டு கண்ணத்துல பதித்த முத்துர போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா, ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ
ஆமா, யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னியே? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா? நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா, இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டனா நானு? எந்திரடா, ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்து கூட. அந்த வேஷ்டி எடு, முகத்தை தொட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகரை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. பழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறா சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பார்த்து அது எங்கேயோ பிடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே மூணு